ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா கலக்க போதார் விக்கி சிவா வந்திருக்காரு. ஏன்னா இவருக்கும் அந்த காலேஜுக்கு ஒரு ஒத்துமை இருக்கு. ஏன்னா இவரோட கிளாஸ்மேட்டோட பொண்ணு இங்கே தான் செகண்ட் இயர் படிக்கிறாங்க. வரமோ சொன்ன தங்கச்சிக்கு தான் படிக்கிறேன். உங்க தங்கச்சியா? ஆமா. சூப்பர். இருக்கிறவங்க எல்லாமே தங்கச்சிக்கு தானே. அப்படியா மச்சான்? சரி ஓகே ஓகே ஓகே. ஏன்னா வந்து எல்லாம் ஜாலியாக இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்களா? ஆனால் இவர் மட்டும் கொஞ்சம் கஷ்டத்துல வந்திருக்காரு. அப்படி அது ஏப்பா எங்க சொல்லிடுறேன். இங்கே வேணாம்ப்பா சொல்கிறேன் இருங்க. சரி சொல்லுப்பா. 11 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி காலை கேட்டு போகிற நேரத்தில் பொண்ணு வீட்டிலேருந்து 3 பேர் பிரச்சனை பண்ணி முந்தானே தான் கல்யாணம் நிப்பாட்டிட்டாங்க. சீரியஸாக அந்த கல்யாணமே நின்னாலும் உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. மிகப்பெரிய கைத்தல் கொடுங்க அவருக்காங்க. அந்த கல்யாணத்தை நிப்பாட்டின 3 பேர் வேறு யாரும் இல்லை, அந்த பொண்ணோட புருஷன் 2 குழந்தைங்க. ஒரு நல்ல மனிதர் இவரு. அதான் சொல்றாங்கன்னா அதனால அவமானப்படுத்த சிரிக்க வேண்டிய. பட் நான் அப்படி கிடையாது. எனக்கு ஒரு அப்டேட் நான் சொல்கிறேன். அடுத்த மாதம் எனக்கு லவ் மேரேஜ். ஸோ சரியா புரியல, தெளிவா சொல்லுங்க. லவ் மேரேஜ்னா நான் அந்த பொண்ணை லவ் பண்ண, அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தன் கூட மேரேஜ். இதான் ஸ்டார்டா லவ் மேரேஜ்னா நமக்கெல்லாம் லவ் மேரேஜ் என்ன பண்றது? ஏன்னா வரும்போதே வந்து இவரை பார்த்துட்டு ஒரு பாட்டிமா கேட்டாங்க இந்த காலேஜில். ஹலோ யாருமா? அந்த அக்கா அவங்க ஹஸ்பண்டோட ஜாலியாக இருக்காங்கம்மா. ஏமா நீங்கள் வேற எந்த அக்காப்பா? நானே நான் எப்படி இருந்தேன்னா முதல்ல வீட்டு வாச கதவு மாதிரி 2ஆ இருந்தேன். இப்போ வீட்டு பாத்ரூம் கதவு மாதிரி தனியாக இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்பவே வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. என்ன கேட்டா கரெக்டாக இருக்குதுப்பா. கண்டிப்பாக. பட் இருந்தாலும் வந்தோடனே இவரை பார்த்து ஒரு அம்மா கேட்டாங்க, தம்பி உங்களை டிவியில் பார்த்துருக்கேன்னாங்க. இவரும் பதில் எந்த டிவி கேட்கும்போது அவங்க ஜீ தமிழ் சொல்லுவதில் பொண்ணை ஏமாத்திட்டு உட்காந்து கேட்பா பார்த்தேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டேன் நான் கிடையாது, எங்கள் பெரியப்பா லாரன்ஸ். ஆமாம் நான் கிடையாது. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து சொல்லிடலாம். கலக்க போதியார் சீசன் 7 நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தேங்க்யூ. சீசன் 7 நாங்கள் பண்ணவே இல்லை, இருந்தாலும் பேர் பார்த்துருக்கீங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கீங்கம்மா, சூப்பர்மா. இப்போ தெரியுது எப்படி நீங்கள் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி கவனிப்பீங்கன்னு சொல்லிட்டு. சூப்பர், கரெக்டாக இருக்கும்ப்பா. கண்டிப்பாக. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய பேர் கூப்பிடலாம். இங்கே நாங்கள் வந்துட்டோம், உங்களுக்கு பிடிச்சி நிறைய நடிகர்களை கூட்டு வரலாம்னு நினைக்கிறோம். கூட்டு வரலாமா? என்னவா அதுக்குள்ள போட்டு என்ன வீட்டுக்கு கூட்டு போகிறீங்களா? குழுக்கள் முறை. இவங்க இந்த இதில் தானே அந்த ஆட்டோ வருவாங்களே படிக்கும் போதே 10,000. ஓ அந்த காலேஜில் இல்லை. சரி ஓகே. Let's elevate the energy of this cultural extravaganza to new heights. Get ready for the breathtaking and symbolic experience as we release. I now request our chief guest to release the balloon marking the cultural cycle 24. Yours obediently, Vicky Shiva and Bala. இது என்ன ஸ்பீச் இது? ஏமா சரவணா ஸ்டோர் சாரி செக்ஷன் ரிலீஸ் பண்ணுமா? இவரே இப்பதான் ஜெயில ரிலீஸ் பண்ணி கூட்டம். ஓ முடியும் போதாமா? ஹாய்மா முடிஞ்சவங்க ரிலீஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? நீங்கள் என்ன நிச்சயதார்த்தம் நேரம் வந்தீங்களா? ஓகே இல்லைப்பா ரிலீஸ் பண்ணணும்னா சால்வி கொடுப்பாங்க பார்த்தேன். ஓப்பனே போதாது. இவங்க என்ன யாரை நீங்கள் நயன்தாரா மாதிரி இருக்காங்க? இன்டர்வியூ எடுப்பாங்களே அழகாக அப்படிதான். அப்படி இருக்காங்க. ஓகே சரி ஓகே, நம்ம நிறைய நடிகர்கள் கூட்டம். ஓகேவா? கூட்டம் தளபதி விஜய் சார் பேர் நிறைய பேர் இருப்பீங்க. அல்டிமேட் சார் தலை இருக்கீங்களா? இருமா அப்படிதான் வருவார். இருமா பாப்பா யார் சொன்னமாலையா பண்ணா? சரி ஓகே, நான் வந்து விஜய் சாரை கூட்டு வரேன். நான் வந்து பெரியப்பா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வரீங்களா? சரி ஓகே, நீங்கள் தலையை கூட்டம் கூட்டு வரேன். லேட் சொல்லுங்க தளபதி விஜய் சார். தளபதி வேறு இப்படிதான் இருக்கணுமா? இருப்பாங்க தளபதி சூப்பர் பாப்பா சூப்பர். எனக்கே லேடி கிட்ட போன மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு. ஓகே, எனக்கு ஒரு தங்கச்சி தான் உன மாதிரி தான் இருக்குமா? ஓகே கண்டிப்பா. என்ன பண்றீங்க நீங்க? நான் வந்து கேஜிஎஃப் கூட்டு வரேன். சரி சாரி, நான் வந்து புஷ்பா கூட்டு வரேன். புஷ்பா கூட்டுவாங்க, நான் வந்து புஷ்பா புருஷனை கூட்டு வரீங்களா? ஓகே, நீங்க வந்து கேஜிஎஃப் கூட்டு வாங்க. நான் கேஜிஎஃப் கூட்டு வரேன். நான் புஷ்பா கூட்டு வரவா? என்னமா அவனுக்கு பிரச்சனை இருக்கு? ரகுவரனா? கண்டிப்பா அடுத்த ரகுவரன். ஓகேப்பா, கண்டிப்பா அடுத்த ரகுவரன். ஓகே, இப்போ வேணுமா? சரி ஓகே, ரகுவரன் சார் வாய்ஸ் வரணும். நீங்கள் எல்லாருமே பேசலாம். அது முதல் படம் ரகுவரன் சார் வாய்ஸ் வரணும். ஆட்டோ ஓட்டாலே போது ரகுவரன் சார் வாய்ஸ். ஓகேவா? ஆட்டோ ஓட்டுறேன். ஆட்டோ ஓட்டுங்கப்பா. ஓகே, ஆட்டோ லெஃப்ட்டு. ஓகே
அங்க ஒரு மேடம் உட்காந்துருக்காங்க பாத்தியா? ஆமா மேடம். வந்ததுலேருந்து கேமரா அப்படி வச்சு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி நானும் காமெடி பண்றதா எடுக்கிறாங்க, கையை இப்படியா அப்படியா அப்படி இப்படி நினைச்சு பண்ணிக்கிட்டு இருந்தேன். கட் பண்ண வீடியோ கால் யாருக்கு புதுசா செய்யலாம், இது நல்லா இருக்கா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சு காமெடி பண்ண எப்படி பண்ணுறது? சார் உங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? யாரு தெரியுமா உண்மையான ஃப்ரெண்டு? யாருக்கு சார்? நீ ஸ்டேட்டஸ் வைக்கும் போது, சேடான ஸ்டேட்டஸ் வைக்கும் போது என்ன மச்சான் ஆச்சுன்னு கேட்டா அவன் உண்மையான ஃப்ரெண்டு கிடையாது. சில்மின்னு அந்த ஸ்டேட்டஸை திருப்பி அனுப்பிச்சா அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு. நான் நிற்கும் போது நீயும் அப்படிதானே கேட்டேன். கேட்பட்டான். சரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார். எப்படிடா நான் சொல்ற மாதிரி கேள்றா. எனக்கும் கல்யாணம் ஆகல. எப்படி சார் ஆகும்? ஏன்னா லவ் பண்ற வரைக்கும் தான் பொண்ணுங்க எஜமான் பட மீனா மாதிரி சாஃப்டா இருக்காங்க. லவ் ஆனதுக்கு அப்புறம் விக்ரம் படத்துல வர ஏஜென்ட் டீனா மாதிரி சும்மா ஏறி ஏறி அடிக்கிறாங்க. என்ன பண்றது? இதுக்கு எல்லாம் திட்டா வாங்குறீங்க சார். இல்ல நீங்க இருக்க எல்லாமே மீனா தான். அப்படி அழகா சூப்பரா செம்மையா இருக்காங்க. கடைசி வரைக்கும் எனக்கு எதையுமே அமைய விட மாட்டேன்ல. ஓகே அடுத்து இப்ப என்ன பண்ண, இதே மாதிரி சிவாங்கி வாய்ஸ் ரொம்ப ஈஸி. நீங்க எல்லாமே பேசலாம். சிவாங்கி அதே சாப்பிட்டு குலோப் ஜாமுன் சாப்பிட்டா தொண்டையில சிக்கனா சிவாங்கி வாய்ஸ் சொல்றோம். ஓகேவா? ஓகேப்பா. இப்போ நார்மலா பேசுறேன். ஹாய் எப்படி இருக்கீங்க? குலோப் ஜாமுன் பாக்கெட்ல தான் எடுப்பீங்க. சரி ஓகே கொடுங்க. கிரியேட்டிவா தரலாம். ஓகே குலோப் ஜாமுன் உள்ள போயிடுச்சு. ஹாய் எனக்கு ரெண்டு விஷயம் பிடிக்கும். என்ன அஸ்வினி இவ்வளவுதான் சிவாங்கி வாய்ஸ். சூப்பர். அதுக்கு முன்னாடி கேஜிஎஃப் புஷ்பா பண்ணிடுவோமா? ஆமா பண்ணிடலாம். தனுஷ் சாரா? சரி ஓகே தனுஷ் சார்னா ரோபோ சங்கர் நம்பர் நீங்க பேசுங்க. நான் வந்து விஐபி படத்துல அந்த காலேஜுக்காக 2.5 நிமிஷம் பேசிருப்பாங்க. காலேஜுக்கு அது என்ன பேசுங்க காலேஜுக்காக பேசுவீங்க. ரோபோட்டா ஃபேன்ஸ் தான் இருக்கீங்களா? காலகாலமான வாய்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் இருக்காங்களா? ஆமா 4 பேர் இருக்காங்க. ஓகே அதனால குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொன்ன உடனே கையை தட்டணும். இதெல்லாம் புறம் எடுத்துருங்க. அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். காலேஜ் பஸ் வந்துச்சு. கோழி கொக்கர கோடு குடிச்சு சூப்பர். என் பொண்டாட்டி தரைக்க மல்லி போயிடுச்சு. நீ உசுப்புனா ஆஹா நானும் காப்பியை குடிச்சிட்டு கக்கா போயிட்டு பார்க்குறேன். மணி 8. அன்னைக்கு காலைல 6 மணி இருக்கும். அப்படி பேசிட்டு போயிட்டே இருப்பேன். விட்டுக்கிட்டு இருந்து பின்னிடுவோம். சரி ஓகே நான் கூட்டுறேன். தனுஷ் சார் வராப்புல. ஒருத்தவன் தூங்கினு சொல்ல ஒரு பெசு வந்து படிக்கிறது. ஒரு நாள் கடிக்க சொல்ல பட்டுனர் சாப் கொட்டு போயிடும். சிதம்பரம் நீ லவ் பண்ணா அந்த வீட்டில் அம்மா அப்பா உன்னை பிரிச்சிருவாங்க. கல்யாணம் பண்ணாவும் சந்தோஷத்தை கெடுத்துருவாங்க. ஆனா முரட்டு சிங்கிளா இருந்தவனை யாராலும் எதுவுமே பண்ண முடியாது. சிதம்பரம் ஏன்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பு இல்லாம அப்பா பணக்காரங்க ஒரே காத்துக்க நேரம் வந்து இருக்கு. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு பண்ணி கட்டி எல்கேஜி 10வது வரைக்கும் பேலகம் படிச்சு 10வது ஈசானுக்கு போல விட்டுட்டு இந்த குரூப் கஷ்டப்பட்டு படிச்சு பிசிக்ஸ் டியூஷன் கெமிஸ்ட்ரி டியூஷன் மேக்ஸ் டியூஷன் ரோடு அழைச்சி அதுக்கு ஃபீஸ் கட்ட 10வது அழைவிட்டு 10 எக்ஸாம் பாஸ் ஆகி நைட்டெல்லாம் கிளாஸ் கட்டி வச்சு படிச்சு காலையில் வச்சு படிச்சு மற்ற யூசர்ஸாக போய் அம்மா அங்கே அடமான வச்சு காலையில் சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இருந்து 4th வச்சு அரியர் 4th மொத்தமாக கிளியர் பண்ணி சொசைட்டி வந்து சொசைட்டி வேலையில் சிறப்பாக அடிச்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் கட்டமாக உட்காந்து அப்பா எனக்கு கட்டி சாப்பாடு ஒரு சாப்பாடு தொண்டையில் சிக்கி வலிச்சு இறங்கி அதெல்லாம் தாண்டி இங்கே வந்தா இங்கே ஒரு பொண்ணு அதெல்லாம் கேட்டுட்டு இங்கே ஒரு பத்தா பண்ணிட்டு வேலையில் பத்தாட நடத்தி அவ்வளோ கஷ்டமா இருக்கும். சுத்திகா ஹாய் சார், சாப்பாடு இருக்கு சார், குழம்பு இருக்கு சார், ஆனா எனக்கு மூளை இல்லை சார். இப்போ சுத்திகா வயசு எப்படி இந்த பாட்டு பாத்தீங்க. அடுத்து நான் ஒரு பாட்டு பாடுறேன். பாட பிடிக்கும் தலைவலி மனவலி பண்ணுவா தனி வழி பண்ணுவா தனி வழி சிங்கிளாயிருப்பது ஒரே வழி. இது பாரம்பரிய சொல்லி தான் சார் நான் சிங்கிளாகவே இருக்கேன். நீங்க சிங்கிளா இருக்க 2 மாசம் அங்கிளா இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ஹாப்பியாக சந்தோஷமா ஓகேவா? லவ் யூ சூப்பர். எஸ்டிஆர் சார் டான்ஸ் அனுப்பிடுங்க. டான்ஸா சரி இந்த ஒரு வாய்ஸ்க்கு அப்புறம் டான்ஸ் ஓகேவா? சரி ஓகே. ஏன் டான்ஸையா பார்க்கணும்?
சரி ஓகே பேசுங்க. டான்ஸை பாடலாப்பா ஆவலா இருக்காங்க. சரி பேசுங்க சார். கிறிஸ்டியானா ஒரு மாடு நல்ல பால கறந்து காஃபி ஷாப்லயும் கூட பேசுறீங்க நீங்க. ஓகே எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. அடுத்து பாலா டான்ஸ் இருக்கு, ஜெயிலருக்கு போறீங்க. ஓகே தலைவரே தலைவரே முடிய தலைவரே முடிய தலைவரே முடிய தலைவரே முடிய தலைவரே வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். ஆனா இங்க எப்படி தெரியுமா, எப்படி பொண்ணுங்க வருவாங்க, அரியர் வைப்பாங்க, லாஸ்ட் செம்ல கிளியர் பண்ணுவாங்க, ரிப்பீட். அரியர் வைப்பாங்க, லாஸ்ட் செம்ல கிளியர் பண்ணுவாங்க, ரிப்பீட். டேய் இங்க மேடம் எங்க இருக்காங்க? ஓ இவங்க மேடமா? நீங்க மேடமா? சந்தோஷமா இருக்கு இல்ல மேடம் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க? ஓகேவா? ஓகே ஓகேவா? டான்ஸா? டான்ஸ் ஆடுங்க. டான்ஸா? சரி வா டான்ஸா? சரி ஓகே என்ன பாட்டு இருக்கு? என்ன பாட்டு ப்ரோ? என்ன பாட்டு? என்ன பாட்டு? என்ன பாட்டு? என்ன பாட்டு? ரத்தக்கோ நீப்பு அதுவா? ரத்தக்கோ நீப்பு யாருங்களா? அல்ல பாட்டு என்ன பாட்டு? என்ன பாட்டுமா? தொட்டு தொட்டு போகும் தனுஷாங்க. ஆடுறியாப்பா? அதெல்லாம் ஒரு டைம்ல ஆனது மாதிரி வேணுமா? அது என்ன பாட்டுமா? வேணுமா அந்த பாட்டு? என்ன உங்க வீட்டுக்கு ஒரு பால் போடுறாமா இப்படி பேச? சரி ஓகே என்ன அந்த பாட்டு இருக்கா? என்ன அந்த பாட்டு தான் வேணுமா? வெட்டிக்கிளி சாங். சரி எல்லாம் வெட்டிக்கிளி சாங்னு ஒன்று இல்லவே இல்லையம்மா. என்ன வெட்டிக்கிளி சாங்? சரி எல்லாரும் யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க என்ன பாட்டு? அந்த ஸ்டெப்பு போடலாம். என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. என்ன பாட்டு? ஸ்டெப்பு கண்டிப்பா உண்டு. ஸ்டெப்பு போடுறேன், மதிய தயிர் சாதத்துக்கு வந்து உங்களுக்கு உப்பு கூட போடுறேன், எல்லாமே நான் போடுறேன். ஓகேவா? என்ன 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 பாட்டு? என்ன பாட்டு வேணும்? குருவி கடிச்ச கொய்யா பழம் அந்த பாட்டா? ஐயா வேற வேற பாட்டு நல்லா ஹெவியா கேட்குறான். ஹெவியா தான் வேணும். தொட்டு தொட்டு போகிறதுல தான் வேணுமாமா? சரி போடுங்க சார். நீங்கள் வந்து இந்த சோனியா கவுல் ரைட்டு பண்ணுறீங்களா? நான் பண்ணுங்க. ஒரு டைம் ஆனது அது. சரி ஓகே சென்டரில் வந்து ஆடுவா? ஆமாம், ஏன்னா இங்கே கிருஷ்ணசாமி கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, அதர் காலேஜ் கேர்ள்ஸும் வராங்க. சரி இல்லை சல்மான் பாட்டு ஆடவா? சல்மான் ஓகே அதுக்கு நான் பேசவா? அதுக்கு நான் பேசவா? பாட்டு எடுக்கிறாரா? சரி அதுக்கு நம்ம பாட்டு பாடமா? ஓகே யுவன் சார் ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க? ஓகே எப்பப்பெல்லாம் எனக்கு ஹார்ட் பிரேக் ஆகுமோ ஐ எம் ஃபார் அவர் சிங்கிள். எல்லாரும் சிங்கிள் பாஸ் எத்தனை பேருக்கு சிங்கிள் போடுங்க. ஐ எம் ஆல்சோ ப்ரவுட் டு பி சிங்கிள். நம்மளாம் சிங்கிளாக ஜாலியாக இருக்கும். அப்போ வந்து நான் வந்து ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் த லிவிங் த கோஸ்ட் மாதிரி ஒரு விஷயம் நடந்து நான் ஒரு பாட்டு எழுதினேன். யுவன் சாருடைய பாட்டு இதுவரை அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும். அதை வந்து லிரிக்ஸை மாற்றி நான் ஒன்று பாடினேன். ரெடி கேட்கலாமா? ரெடியாக பாடலாமா? இதுவரை இல்லாத உணர்வு இது மனதினை மண்ணோடு புதைத்திடும். இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை உண்டாக்கும் நினைவிது மனதினை மண்ணோடு புதைத்திடும். காதல் என்றால் கால் டாக்ஸி மாறி பொண்ணுங்க எல்லாம் போவாங்க ஏறி, பசங்க எல்லாம் டயரு மாறி தேஞ்சி போவாங்க நாரி. என்னோட தான் இருந்த லவ் கொடுத்தேனே வாரி, அது புரிஞ்சாக்க சரி. ஐயம் தப்பா எதுவும் சொல்லியிருந்தா ஐ எம் சோ சாரி. இந்த மாதிரி ஏதாவது பைத்தியமா நானே பாடுவேன். பாட்டு எடுத்துறீங்களா? நிஜமா நான் ஓமேல குத்தம் இல்ல, தனிமையை தேடுதே என்னை நானே தேடி 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 உனக்கே என்னை
மனசை ரொம்ப ஆசையா உனக்கே கொடுக்க மனசை வலி போல உன்னை பத்தி என்ன நானே திக்கி திக்கி பார்க்க மனசே திரும்பவில்லை என் மனசு கிருஷ்ணசாமி காலேஜை விட்டு மாறவில்லை கிருஷ்ணசாமி பொண்ணே கிருஷ்ணசாமி பொண்ணே கிருஷ்ணசாமி பொண்ணே பல்லவரம் பையன் ஓ மேல தாலுசா சுத்துறான் கிருஷ்ணசாமி பொண்ணே கிருஷ்ணசாமி பொண்ணே கிருஷ்ணசாமி பொண்ணே பல்லவரம் பையன் ஓ மேல தாலுசா மாசா சுத்துறான் அதர் காலேஜ் பேசி இருக்காங்களா அதர் காலேஜ் இருக்கீங்களா அதர் காலேஜ் பொண்ணு அதர் காலேஜ் பொண்ணு அதர் காலேஜ் பொண்ணு பல்லவரம் பையன் உங்க எல்லாரும் வேலையும் லூசா சுத்துறான் அதர் காலேஜ் பசங்க இருக்காங்களாப்பா பசங்களுக்கு நீ பாடுறா நீ தானே பாடுவேன் ஓகே அடுத்து சரியா சரி ஆ சார் மேம் எப்படி எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு புள்ளி வச்சா கோட் இல்ல எப்படி கோடே இவங்கள பார்த்தா கேட்டிங்க 5 சப்ஜெக்ட் எப்படி படிக்க முடியும்னு 5 இல்லங்க சார் எத்தனை வேணா படிப்பாங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யார் மேடம் மகளிர் சுய உதவி குழுவில் லோன் கொடுக்குறப்ப நான் கூட பயந்து போயிட்டேன் எங்களை பார்த்தா உங்களுக்கு இல்ல மேடம் நீங்க விளக்கு பூஜைக்கு வந்த மாதிரி சாஃப்டா இருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க சூப்பர் மேம் நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க வந்ததுலேருந்து ஓ மாறி மாறியா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார் பேசிட்டு இருக்காங்க நீங்களே ஸ்டூடெண்ட் மாதிரி தான் அழகா பேசுறீங்க மேம் உங்க ஸ்வீட் நேம் காவேரி காவேரி சூப்பர் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பீங்க போலயே சூப்பர் அப்படியே ஸ்கூல்ல காலேஜ்ல இருந்தா டக்கு டக்கு மேடம் ஓடிட்டே இருப்பாங்க மேம் நீங்க காவேரி மேம் ஒரு மிகப்பெரிய கை தள்ளி கொடுங்க சூப்பரா பேசுறீங்க மேம் தேங்க்யூ மேம் பாட்டு ரெடியா சூப்பர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி